கொண்டு எங்களை அதாவது தவ்வா களத்தோடு இருக்கக்கூடிய மக்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்த்து தன்னை ஒரு அழுக்காக பார்த்து கொண்டு உண்மையாகவே ஒதுங்கி வாழக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி தரம் உள்ளவர்களோடு பழகுகிற நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க எண்ணத்தால் பசுமையானவர்கள், எண்ணத்தால் மிகவும் தூய்மையாக இருக்கிறார்கள். எண்ணத்தால் இந்த தவ்வா களத்தை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நாங்கள் கலங்கப்படுத்தி விடக் கூடாது நினைக்கிறார்கள். தாங்கள் பாவிகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், எத்தனையோ சில பாவங்கள் எத்தனையோ சில வணக்கங்களை விட சிறந்தது. எந்த வணக்கங்கள் எல்லாம் உனக்கு பெருமை ஏற்படுத்தி, எந்த பாவங்கள் எல்லாம் உனக்கு மனவேதனை ஏற்படுத்தி தௌபா செய்கிறதோ அந்த அமல்களை விட இது சிறந்தது. சில நன்மைகள் இருக்கும் பெருமை உண்டாக்கிறோம், சில தீமைகளும் பாவங்களும் இருக்கும் பணிவை உண்டாக்கிறோம், மற்றவனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு வெக்கத்தை என்ன செஞ்சிடும் உண்டாக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை ஈமானுடைய சிறப்பான ஒரு நிலை. அந்த நிலை எல்லாரிடத்திலும் தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கும், தான் சுட்டிக்காட்டப்படுகிற நேரத்தில் தலைகுனிய வைக்கும், பெருமை அடிக்க சொல்லாது. அப்படிப்பட்ட நிலையை நபிமார்களிடத்தில் அந்த பண்பை காணலாம். ஷஃபாஅத்துக்காக சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு பாவங்கள், அந்த பாவங்கள் மறந்திருக்க வேண்டும். நாம் அந்த இடத்துல நின்றா எங்களுக்கு அந்த பாவங்கள் மறந்து இருக்கும். அப்படிப்பட்ட பாவங்களை ஞாபகப்படுத்தி தாங்கள் ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்வார்கள். அப்படி ஞாபகப்படுத்தி நாங்கள் ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த மூமின்களுடைய இந்த படித்தரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களோடு நம்ம பேசுகிற நேரத்தில் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சிலரை பார்க்கிறோம், அந்த மாதிரி உடைந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நல்ல தீர்ப்புகளை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண், நம்மளாம் தெரிந்த செய்தி, விபச்சாரியான ஒரு பெண், மூமிசா விபச்சாரியான ஒரு பெண் ஒரு பாதையால வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாய் அந்த கிணற்று ஓரத்தை என்ன செய்கிறது, சுற்றி சுற்றி வருகிறது. நாட்டை வெளியே போட்டுக்கொண்டு தொங்க போட்டுக்கொண்டு அந்த தாகத்துடைய உச்சகட்டத்தில் அப்படியே சுத்தி சுத்தி வருது. தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாம, ஹதீஸ்ல அப்படியே அந்த 3 வர்ணனையும் வருது. தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாம தாகத்தால் அது தடுமாறிக்கொண்டே இருக்கு. அந்த பெண்ணை அந்த நாயை பார்த்து அந்த பெண் இறக்கப்படுறான். இறக்கப்பட்டு தனது ஹிமாரை முந்தானையை கலட்டி எடுத்து தனது சூளை என்னது சுற்றி அந்த கிணற்றுக்குள்ள விட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு என்ன செய்யறான், கருணை காட்டுகிறான். சும்மா சாதாரணமா போற போக்குல வந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கல, ஒரு சிரமம் எடுத்து அந்த உயிருக்கு இரக்கம் காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாய்க்கு அந்த பெண் காட்டிய இரக்கத்தின் காரணமாக கஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் தஆலா அவருக்கு அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். மக்களுடைய பார்வையில் அவள் விபச்சாரியாக இருந்திருக்கலாம், மக்களுடைய பார்வையில் மிக மோசமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். அவளுடைய அந்த செயல்பாடு போர்டு போடுகின்ற செயல்பாடும் அல்ல, விளம்பரப்படுத்துகின்ற செயல்பாடும் அல்ல, எந்த செயல்பாடும் இல்லை. அது பொது சேவை, மிருகங்களுக்கான பொது சேவையை நடிச்சு போட்டு போடுற ஒரு செயல்பாடும் அதுல இல்லை. அந்த பெண்மணி நன்மையை செய்யறா, போயிடுறான். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அந்த பாவத்தை மன்னித்தாண்ட செய்தியை பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அந்த செயலை வைத்து விமர்சித்துக் கொண்டிருப்போம். செயலை வைத்து விமர்சிப்பது தவறல்ல, அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவரால பகிரங்கமாக தவறு செஞ்சா தவறு என்று சொல்லி ஒதுக்கிறது தவறல்ல. ஆனால் நமது எண்ணத்துல நாளை மறுமையில் அவளை விட நாம் முந்தியவருடைய எண்ணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் மிக முக்கியம். கல்வியில் இருக்கக்கூடிய உலகத்துல அந்தந்த செயல்பாடு கேட்பதான் நம்ம நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா என்ன அடிப்படையில் அவளை விட சிறந்தவர் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த செய்தி